ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹெல்த்தியான கம்பு தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு கம்பு, அரிசி, உளுந்து எல்லாத்தையும் ஊற வச்சுக்கலாம். எவ்வளவு ரேஷியோனா, ஒரு டம்ளர் கம்புக்கு அரை டம்ளர் புழுங்கல் அரிசி, அரை டம்ளர் பச்சரிசிங்க. அடுத்து அரை டம்ளர் உளுந்து, கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்து உளுந்தை நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துக்கோங்க. கம்பு அரிசியெல்லாம் நம்ம எப்பயுமே இட்லி தோசைக்கு ஆட்டுவோம் இல்லைங்க, அந்த பதத்தில் ஆட்டி எடுத்து வச்சாலே போதும். ஆட்டி முடிச்சாச்சு. கொஞ்சோண்டு உப்பு போட்டு கலக்கி நம்ம புளிக்க வச்சிடலாங்க. ரொம்ப நேரம் புளிக்க வேண்டியதில்லை. கம்பு சிறுதானியங்கிறதுனால ஒரு 5 மணி நேரம் வச்சாலே போதும். நல்லா புளிச்சு வந்துருச்சு. கம்பில் நிறைய சத்துக்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி சிறுதானிய தோசையை உணவில் எடுத்துக்கோங்க. தோசை ஊற்றும் போதே அவ்வளவு மணமாகவும் இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க. இந்த கம்பு தோசைக்கு நான் என்ன சைடிஷாக யூஸ் பண்ணியிருக்கேன்னா கார சட்னிங்க தாங்க. கம்பு தோசைக்கும் கார சட்னியும் ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொன்னால். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.